நாம் வாயினால் அறிக்கையிடும்போது, when we confess with our mouth, தேவன் நமக்கு மூன்றாளாக மாறுகிறார். முதலாவது ரட்சிக்கிறவராக, firstly our savior, இரண்டாவது விடுவிக்கிறவராக, secondly our deliverer, மூன்றாவது பாதுகாக்கிறவராக மாறுகிறார். thirdly he becomes a preserver. எப்படி தெய்வத்தை நாம் இப்படி மாற்றிக்கொள்வது? How can we make God like this in our lives? வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். We must confess with our mouth. அப்பொழுது இந்த காரியம் நமக்குள்ள செயல்படுகிறது, நமக்கு ஜெயம் உண்டாகிறது. Then these things will operate in us and we will have victory. எப்படி எதை நாம் அறிக்கை செய்வது? What should we confess? எந்த வசனத்தை அறிக்கை செய்வது? What verse should we confess? என்னுடைய வாழ்க்கையிலே கிருபையினால் நான் அபியாசப்படுத்துகிற 5 வசனங்களை சொல்லுகிறேன். By the grace of God I practice confessing 5 verses and I want to share that with you. இந்த 5 வசனத்தை இரவும் பகலும் நீங்கள் சொல்லி வாருங்கள். உங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் இரட்சகராக, விடுவிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக மாறுவார். By the grace of God, if you will also confess these verses repeatedly with your mouth day and night, the Lord will be your savior, your deliverer, or rescuer, and your preserver. தயவு செய்து இந்த வசனங்களை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்களேன். Please make a note of these verses. தயவு செய்து கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. Please make a note of these verses. பக்கத்துல பேனா இல்லனா எழுதின பிறகு அடுத்த ஆள்ட்ட இருந்து வாங்கி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. If you don't have a pen, you can borrow it from the neighbor. தேவனுடைய கிருபையில் மேல் நின்று கொண்டு தைரியமாக சொல்லுகிறேன். Standing on the grace of God, I say this boldly. இந்த 5 வசனம், இதற்கு மேல இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. I will say 5 verses and there are further verses to say. நீங்க இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்துக் கொள்ளலாம். You can take more verses from the scripture. கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுகிற 5 வசனங்களை சொல்லுகிறேன். By the grace of God, I want to share 5 verses which I practice in my life. முதலாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். First of all, Romans chapter 8 and verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை விடுதலையாக்கிற்று. இதை நீங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். The law of life, the law of the spirit, the law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. You must confess this verse with your mouth. மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Romans chapter 8 verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை விடுதலையாக்கிற்று. For the law of the spirit of life in Christ Jesus have made me free from the law of sin and death. இதை இரவும் பகலும் சொல்லிக் கொண்டே இருங்கள். Day and night you must confess this. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். You will have salvation. ஜெயம் உண்டாகும். You will get victory. விடுதலை உண்டாகும். You will have deliverance. ஆரோக்கியம் உண்டாகும். You will have health. பாதுகாப்பு உண்டாகும். You will have protection. மீட்பு உண்டாகும். You will have redemption. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who believe shout a hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இரவும் பகலும் இதை சொல்லுங்கள். Day and night say this. இரண்டாவது வசனத்தை சொல்லுகிறேன். The second verse I say. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, reading Romans chapter 8 and verse 37. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவராய் இருக்கிறோமே. We are more than conquerors through him that loved us. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். All of us shall we say this verse. நான் சொல்ல சொல்லுங்க. As I say, repeat after me. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. இவ்வளவு வீக் ஆயிட்டீங்களா அதுக்குள்ளார? Have you become so weak? கொஞ்சம் சத்தமா. இதுதான் உங்களுடைய லைஃபே இதுல தான் இருக்கு. Your life is there here. பணத்தை வச்சு பூமியில வண்டி ஓட்டலாம். You making use of your money, you can survive in this world. படிப்பை வச்சு பூமியில வண்டி ஓட்டலாம். Making use of your education, you can survive in this world. பரலோகத்துல போய் ஓட்ட முடியாது. But you cannot survive in heaven. பரலோகத்துல போய் ஓட்டணும்னா இந்த வசனம் வேணும். If you want to live in heaven, you need this verse. நீங்க சொல்லும்போது அப்படியே உங்களுக்கு நடக்கும். When you say this will be actually fulfilled in you. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Romans 8 and verse 37. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. இதை நீங்க அறிக்கை செய்யுங்க. You must confess this. அல்லேலூயா. Hallelujah. ரெண்டு அறிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. The word of God speaks about 2 kinds of confessions. அறிக்கை வாயினாலே அறிக்கை செய்யும்போது, when you confess with your mouth, ரெண்டு விதமான அறிக்கை இருக்கிறது. There are 2 kinds of confession. ஒன்று பாவ அறிக்கை, இரண்டாவது விசுவாச அறிக்கை. One is the confession of your sins, the second is the confession of faith. பாவ அறிக்கை மன்னிப்பை கொண்டு வரும், விசுவாச அறிக்கை ஜெயத்தை கொண்டு வரும். The confession of sin will bring forgiveness, the confession of faith will bring victory. சாகர வரைக்கும் பாவத்தை அறிக்கையிட்டே இருக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not about confessing the sins till you die. மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. முதலாவது பாவ அறிக்கை. First of all the confession of sin. இரண்டாவது விசுவாச அறிக்கை. Second the confession of faith. நீங்க பாவ அறிக்கை செய்யாம விசுவாச அறிக்கை செஞ்சா செயல்படாது. If you don't make a confession of your sin
And if you try to make the confession of faith, it will not work out. பாவ அறிக்கை செய்து முதலாவது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். First of all, you must confess your sins and receive the forgiveness from the Lord. நாம் நம் பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை மன்னிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses us from all sin. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanseth us from all sin. முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். First of all, we must confess our sins and receive forgiveness. அடுத்தது விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். Next, we must proceed to make the confession of faith. அந்த விசுவாச அறிக்கையில தான் ரெண்டு வசனத்தை இப்ப பார்த்தோம். When we read about the confession of faith, I mentioned 2 verses for that. அடுத்தது மூன்றாவது ஒரு வசனம் சொல்லுகிறேன். I'm going to mention the 3rd verse. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Reading Philippians chapter 4 and verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. இதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். Confess this. நான் சொல்லுங்க பார்க்கலாம். As I say, repeat after me. என்னை பலப்படுத்துகிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இதை விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடுங்க. You must confess this with faith. நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடாம ஒரு நாள் ஜெயத்தை பெற முடியாது. Unless you confess your faith, you can never take victory. எனவே இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். So for salvation you must confess with your mouth. தமிழ்ல இரட்சிப்பு உண்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற சில பாஷையில எல்லாம் இரட்சிப்பை உண்டாக்கி கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In certain other translations it is mentioned, for you to work out your salvation you must confess with your mouth. நாம் அதை உண்டாக்கி கொள்ள நீ அறிக்கையிடுன்னு சொல்லி நீ தான் உருவாக்கணும். You must work out your salvation, it means. நல்ல தெளிவாக சில பாஷையில போடப்பட்டிருக்கிறது. It is very clear in certain translations. நீங்க இதை அறிக்கையிடுங்க. So you must confess this. பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் பலன் என்று அறிக்கையிடுங்க. You must confess saying I can do all things through Christ who strengthens me. தேவனோடு ஒத்திசைந்து போவதில் இது ஒரு காரியமாக இருக்கிறது. This is one aspect of being synchronized with God. அடுத்தபடியாக Next, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் வாசிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 15 and verse 57, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God who giveth us victory through Jesus இதை Christ. நீங்க அறிக்கையிடுங்க. Confess this. நான் சொல்லுங்க பார்க்கலாம். As I say, repeat after me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நீங்க வெட்கப்படாதீங்க. Don't be ashamed. யாரும் வெட்கப்படாதீங்க. None of you should be ashamed. சினிமா தியேட்டர்ல பாருங்க வெட்கப்படாம கத்துறோம். In the cinema theaters they make such noise without கிரிக்கெட் shame. கிரவுண்ட்ல பாருங்க வெட்கப்படாம கத்துறாங்க. Look at the cricket grounds, they make such நீங்க இத noise. அறிக்கையிடும்போது உங்களுக்கு இரட்சிப்பாக மாறும். So when you confess this, it will become a salvation to you. இப்படிதான் நம்முடைய பரிசுத்தவான்கள் ஜீவித்து இருக்கிறார்கள். This is how our saints lived. இப்ப நான் சொன்னதை சொல்லுங்க. Now repeat what I said. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய வாக்கியத்திலே கடைசியாக இந்த ஒரு வார்த்தை வசனத்தை சொல்லுகிறேன். And in my confession I want to share the final verse. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, According to Romans chapter 6 and verse 14. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. Because I am not under the law but under grace, sin shall not have dominion over me. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல், because I am not under the law கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், but under grace, பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. sin shall not have dominion over இதை me. நீங்க மனப்பாடம் பண்ணி இரவும் பகலும் அறிக்கையிடுங்க. You must by heart it and you must confess it day and night. முற்றிலும் உங்களுக்கு ஜெயமாக மாறும். You will have total victory. முற்றிலும் ஜெயமாக மாறும். It will become a complete victory. வாயினாலே அறிக்கையிடுங்கள். Confess it with your mouth. ஜெயத்தை உண்டாக்குங்கள். Work out your salvation. இரட்சிப்பை உண்டாக்குங்கள். Work out your victory, salvation. உண்டாக்குங்கள். Work out your redemption. தேவனை உங்களுக்கு விடுதலையாக்குறவராக இரட்சகராக அவரை உருவாக்குங்கள். Create God as your savior, deliverer. நீ வாயில அறிக்கையிடும்போது, when you confess it with your அவர் mouth, உன்னை பாதுகாக்கிறவராக அவரை உருவாக்குங்கள். create him as your protector, உங்களை விடுவிக்கிறவராக, as your deliverer, உங்களை பாதுகாக்கிறவராக, as your keeper, உங்களை இரட்சகராக, as your savior. அவரை உருவாக்குங்கள். Create him. நீ அறிக்கையிடும்போது when you confess this, இப்படி மாறுவார். God will become like this in your life. பாதுகாக்கிறவராக வந்து நிற்பார். He will come and stand as our preserver, நம்மை keeper. விடுவிக்கிறவராக வந்து நிற்பார். He will come and stand as our நம்மை deliverer. இரட்சிக்கிறவராக வந்து He நிற்பார். will come and stand as our savior. சீக்கிரத்தில் எல்லாம் முடிய போகிறது. Very soon everything is going to end. தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகுங்கள்.
enjoy and practice enjoying the sweetness of the presence of God. இவைகளை அறிக்கையிட As we keep confessing these verses, சமூகத்தின் இனிமையை நாம் அனுபவிக்க பழகுவோம். we will start enjoying the sweetness in the presence of God. தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகினவனை, Those who have practiced enjoying the sweetness in the presence of God, சாத்தான் மாயை இன்பத்தை காட்டி ஏமாற்ற முடியாது. Satan cannot allure him and deceive him, showing the sweetness of this vanity. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகினவனை, he who is accustomed to enjoy the sweetness of God's presence, சாத்தான் மாயை இன்பத்தை காட்டி ஏமாற்ற முடியாது. the devil cannot deceive him or fool him by showing him the vain temporal pleasures. இச்சையானது அற்ப நேர சந்தத்தை கொடுத்து நீண்ட கால கசப்புக்கு கடனாளியாய் மனிதனை மாற்றிவிடும். Lust will give man temporal pleasures and make him a debtor to eternal sorrow or pain. இச்சையானது அற்ப நேர சந்தோஷத்தை மனிதனுக்கு கொடுத்து நீண்ட கால கசப்புக்கு கடனாளியாய் மனிதனை மாற்றிவிடும். And lust will give man temporal pleasure and make him a debtor or a slave to prolonged sorrow. சிந்தையில் விழிப்பாக இருங்கள். Be alert, vigilant in your mind, இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை பகலிலும் தூங்கிக் கொண்டே இருக்கும். or else your life will be sleeping all through the day. வாயினால் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமாக. With faith shall we confess with our mouth. ஒரு சில நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we close our eyes for இந்த a கூட்டத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். We have come to the final moments of this இப்பொழுது meeting. கர்த்தர் அவருடைய பக்கமாக உங்களை திசை திருப்ப விரும்புகிறார். Now the Lord wants to turn your attention towards his side. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோமாக. All those who can be on your knees, be on your knees in God's இந்த presence. கூட்டத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். We have come to the final part of this meeting. நான் கிருபையில் மேல் நின்று கொண்டு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். Standing on the grace of God, I say with faith. உண்மையாகவே வாஞ்சியோடு இந்த இடத்துக்கு வந்த உங்களை, You who have come to this to the presence of God with a true desire. பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் கண்டு கொண்டே இருக்கிறது. The eyes of the God of heaven are looking at you. கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க. Those who can be on your knees, be on your knees. தயவு செய்து யாரும் எழும்பி போகாதீங்க. Please don't get up and walk away. இனி அடுத்த வருஷம் அடுத்த யாபேஸ் நடக்குமான்னு தெரியாது. We do not know if we will get another year and another Yabes. நாம் கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். We have come to the last minute. இதோ மணவாளன் வருகிறார். Behold, the bridegroom cometh. ஜெயங்கொண்டவர்களை சேர்க்க வருகிறார். He comes to gather the ஜெயங்கொண்டவர்களை overcomers. சேர்க்க வருகிறார். He comes to gather the overcomers. உண்மையா எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of you are going to truly surrender? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? Truly, how many of you are going to surrender? மாத்திரம் முழங்கால் படியிடுங்க. Only such people be on your knees. ஜெபிக்க ஆரம்பிங்க. Start praying. இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. Start confessing these words. வாயினால அறிக்கையிடுங்க. Utter them, confess them with your mouth. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. Confess your faith. வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்க. Confess the promises of God. இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. Say Jesus is with me. நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லுங்க. Say I belong to Jesus. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. Confess with faith. அறிக்கை தான் ஜெயத்தை கொண்டு வரும். Confession will bring victory. தாவீது பாருங்க. Look at David. கோலியாத்துக்கு முன்னால பயப்படவே இல்ல. He was not intimidated before David. விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். He confesses his faith. கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். Looking at David, looking at Goliath, he says, இன்றைக்கு உன் தலையை நான் வாங்கி போடுவேன். today I will cut off your head. இன்றைக்கு உன் தலையை வாங்கி போடுவேன். Today I will cut off your head. கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். The Lord will surrender you into my கர்த்தர் உன்னை hands. என் கையில் ஒப்பு கொடுப்பார். The Lord will surrender you into my hands. அப்படியே நடந்தது. It happened likewise. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். Now I believe something. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord is in our midst. நம்முடைய வலது பக்கத்தில் ஆண்டவர் நின்று The கொண்டிருக்கிறார். Lord is at our right hand. அவர் என்ன செய்ய போகிறார் You தெரியுமா? know what is he going to do? உன்னை வஞ்சித்த வல்லமைகளை, The powers that were deceiving you, உன்னை திசை திருப்பின வல்லமைகளை, the powers that were manipulating உன்னை you, கெடுத்த வல்லமைகளை, the powers that were spoiling உன்னை you, தீட்டுப்படுத்தின வல்லமைகளை the powers that were corrupting, defiling you. இப்பொழுது அவர் பழிவாங்க போகிறார். Now he is going to take revenge on them. உன்னை அவர் பழிவாங்க போவதில்லை. He is not going to have his revenge on you. யாரு கண்ணை திறக்காதீங்க. Don't open your eyes. தயவு செய்து எல்லாரும் முழங்கால் Please be படிடுங்க. on your knees, all of you. உன்னுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிற நேரம் இது. This is the time that is going to determine your உன்னுடைய eternity. நித்தியத்தை நிர்ணயிக்கிற நேரம் இது. This is the time that will determine your eternity. இது விளையாட்டான நேரம் அல்ல. This is not time to play. 1000-10,000 தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். Thousands and 10,000s of angels are surrounding உன்னுடைய us. நித்தியத்தை அவர் மகிமையாக மாற்ற போகிறார். He is going to make your eternity a glorious one. உன்னுடைய சத்துருவை அவர் பழிவாங்க போகிறார். He is going to avenge your adversary. நான் கிருபையினால் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். By the grace of God, with faith I say, உன்னை அவர் பழிவாங்க போகிறதில்லை. He is not going to avenge you. உன்னை வஞ்சித்த வல்லமைகளை அவர் இப்பொழுது பழிவாங்க போகிறார். He is going to have his revenge on the powers that deceived you. நீங்க திரும்பி போகும்போது, When you return,
கர்த்தரோடு நீங்க திரும்பி போவீங்க. You will return with the Lord. கர்த்தரோடு திரும்பி போவீங்க. You will return with the Lord. உன்னோடு இயேசு வருவார். Jesus will come with உன்னோடு you. இயேசு வருவார். Jesus will accompany you. தூதர்கள் வருவார்கள். Angels will accompany உன்னுடைய you. நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. உன்னுடைய நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. இப்பொழுது கர்த்தர் உன்னை இழுத்துக்கொள்ள போகிறார். Now the Lord is going to pull you to himself. உனக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தை அவர் பிடுங்கி எடுக்க போகிறார். The throne of Satan that is in you, he is going to pluck it out. இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Right now these things are happening. இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Right now these things are happening. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை உனக்குள்ள வைக்க போகிறார். The Lord is going to place his throne into you. யார் அமைதியாக இருக்காதீங்க. None should be silent. யார் அமைதியாக இருக்காதீங்க. No one should remain silent. நீ இப்பொழுது அமைதியாக இருந்தால், If you remain silent now, அப்புறம் போய் நரகத்துல போய் கூப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்ல. then if you go to hell and from there if you cry out, no use. நரகத்துல போய் கத்தி எந்த பிரயோஜனம் இல்ல. There is no use crying out from hell. இப்பொழுது நீ கூப்பிட்டா நலமாக இருக்கும். It would be good if you would cry out now. இப்பொழுது நீ கூப்பிட்டா நலமாக இருக்கும். It would be good if you would cry out now. ரபல ஷரபல கதப துதபல கதப துதபல கதுதபல கதப துதபல கதுதபல 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 கதுத. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்பொழுது ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போகிறேன். Now I'm going to make a confession of faith. இப்பொழுது ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போகிறேன். Now I'm going to make a confession of faith. எத்தனை பேர் அந்த விசுவாச அறிக்கை உண்மையாக அறிக்கையிட போகிறீங்க? How many of you are going to confess that faith sincerely? அந்த அறிக்கையின்படியே கர்த்தர் அப்படியே செய்வார். The Lord will do likewise according to your confession. ரெண்டு காரியத்தை நான் அறிக்கையிட விரும்புகிறேன். I want to confess two things. முதலாவது, First of all, என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். my Lord will do everything for me. இரண்டாவது, Secondly, என்னை இழுத்துக்கொள்ள உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். draw me and I will come running after you. இந்த ரெண்டையும் மூணு முறை நான் சொல்ல போறேன். These two confessions I'm going to repeat thrice. யாரு கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. விளையாட்டு போல இருக்காதீங்க. Don't remain in a playful mode. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போதுதான் உன்னுடைய ரியல் லைஃபே தெரிய போகுது. When you leave this body, your real life will be known. அதிர்ச்சியா ஆச்சரியமா? Will you be shocked or will you be amazed? உன்னுடைய முடிவு ஆச்சரியமாக இருக்க வேண்டுமானால், If your end must be an amazement, இப்பொழுது அறிக்கையிடுவாயாக. confess right now. எதற்கும் பயப்படாதே. Don't be afraid of anything. எதற்கும் பயப்படாதே. Don't be afraid of anything. கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. Your Lord has not forsaken you. கர்த்தர் உன்னை வீசி எறியவில்லை. Your Lord has not thrown you. உன் கர்த்தர் உன்னை வீசி எறியவில்லை. Your Lord has not thrown you. அவர் உன்னை வீசி எறிந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டாய். If he had thrown you, you will not have come here. நீ எவ்வளவு குறைவுல இருந்தாலும் இன்னும் அவர் உன்னை நேசிக்கிறார். No matter how wanting, how lacking you are, still he loves you. இன்னும் உன் மேல் இரக்கமாக இருக்கிறார். He still is merciful on you. நான் விசுவாசத்தை அறிக்கையிட விரும்புகிறேன். I want to confess my என் faith. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பான்னு விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Those who believe that my Lord will perfect all things for me, lift up your right hand. ஒவ்வொன்றையும் மூன்று முறை சொல்லி முடித்த பிறகு, Both these confessions when I say thrice and finish, நான் கிருபையினால் விசுவாசிக்கிறேன். by the grace of God I believe. உயர்த்தப்பட்ட கரங்களை, The hands that are lifted up, தெய்வத்துடைய வல்லமையான கரம், அபிஷேகத்தின் கரம் தூக்கி எடுக்க போகிறது. the powerful hand of God, the anointing hand of God is going to lift you up. மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat, உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. the hands, the eyes of the Lord are looking at those hands that are lifted up. இன்னும் ஒரு சில நிமிஷத்துல, In a few minutes, அபிஷேகத்தின் வல்லமையான தேவனுடைய கரம், உயர்த்தப்பட்ட கரத்தை அபிஷேகத்தினால் தூக்கி எடுக்கும். by the powerful hand of God, he is going to give you an anointing to lift you, lift you up. உனக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தை இந்த கரம் பிடுங்கி எடுக்கும். That hand will pluck out the throne of the devil that is in you. தம்முடைய சிங்காசனத்தை உனக்குள்ள அவர் வைக்க போகிறார். He is going to establish his throne in you. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. Let's all be ready. இதோ ஆவியானவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். The Lord is going to perform, the Spirit of the Lord is going to perform mighty works. உருவின பட்டயத்தோடு 1000-10000 தூதர்கள் நம்முடைய மத்தியில் கிருபையினால் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். With drawn out swords, thousands and 10,000s of angels are there in our midst. நீங்க இங்க சொல்லும்போது, when you say this, நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடும்போது, when you confess your faith, தூதர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போவார்கள். the angels will fly to your homes. அப்படியே நடக்கும். That will happen likewise. உங்களுடைய வீடுகளில் இயேசுவின் இரத்தத்தை தெளிப்பார்கள். They will sprinkle the blood of Jesus in your homes. வீடுகளில் சமாதானம் என்று எழுதுவார்கள். They will write peace in your homes. உங்களுடைய வீடுகளில் ஆசீர்வாதம் என்று எழுதுவார்கள். They will write blessing in your home. இதோ தூதர்கள் 1000-10000 இறங்கி இருக்கிறார்கள்.
thousands and 10,000s of angels have descended. உருவின பட்டயத்தோடு இறங்கி இருக்கிறார்கள். Drawn out swords they have descended. உன்னுடைய சத்துருக்களை அவர்கள் பழி வாங்க போகிறார்கள். They are going to take revenge on your enemies. உன்னுடைய சத்துருக்கள் வெட்டுண்டு விழப் போகிறார்கள். Your enemies are going to be slain. They are going to fall down. உன்னை பாழாக்கின வல்லமைகள், The powers that destroyed you, உன்னை தீட்டுப்படுத்தின வல்லமைகள், the powers that defiled you, உன்னை விலப்பண்ணின வல்லமைகள், the powers that defeated you, உன்னை made you to fall, விலப்படுத்தின வல்லமைகள், the powers that made you weak. இப்பொழுதோ தூதர்கள் வெட்டி வீழ்த்த போகிறார்கள். Right now the angels are going to slay them and they are going to throw them down. ஆயத்தப்படுங்கள். Let's be ready. நான் சொல்ல சொல்ல வலது கரத்தை உயர்த்தி எனக்கு பின்னால சொல்லுங்கள். As I say, lift up your right hand and say that. கர்த்தர் அப்படியே செய்வார். The Lord will do likewise. விசுவாசத்தோடு நீங்க இப்ப சொல்ல போறீங்க. You're going to say with faith, the Lord will do likewise. யாரு கையை கீழே போடாதீங்க. Nobody should drop your hands down. பரலோகம் முழு பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. The whole heaven is witnessing us. பரலோகத்தில் தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Angels in heaven are looking at this. நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. As I say, repeat after me. என் கர்த்தர் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். இயேசுவே இயேசுவே என்னை இழுத்துக்கொள்ளும். என்னை இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். நான் இரண்டாவது முறை சொல்ல போறேன். I'm going to say it the second time. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். இயேசுவே இயேசுவே என்னை இழுத்துக்கொள்ளும். இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவேன். உமக்கு பின்னே ஓடி வருவேன். மூணாவது முறை சொல்ல போறேன். I'm going to say the third time. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். I believe like this. முழு பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. The whole heaven is a witness to this. சென்னையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. From Chennai a sound is heard. கெல்லிஸிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. From Kelly's a sound is heard. தூதர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். Angels will not remain silent. முழு பரலோகம் உனக்காக யுத்தம் பண்ண காத்திருக்கிறது. All heaven is waiting to fight for you. முழு பரலோகம் உனக்காக யுத்தம் பண்ண காத்து கொண்டிருக்கிறது. All heaven is waiting to fight for you. Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு பெரிய மகிமை நக்கினி நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. A glorious fire is moving in our midst. நான் மூணாம் முறை சொல்லும்போது, when I say it the third time, கிருபையினால் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். by the grace of God with faith I say, உயர்த்தப்பட்ட கரங்களை மகிமை நக்கினி தூக்கி எடுக்க போகிறது. the glorious anointing fire is going to lift up the hands that are lifted up. 1000 10,000 தூதர்கள், thousands and 10,000s of angels பட்டயத்தோடு உலாவுகிறார்கள். with drawn out swords there. இதோ உன் சத்துருக்களை பழி வாங்குகிறார்கள். They are taking revenge on your enemies. இயேசு ஜெயித்தார். Jesus has இயேசு ஜெயித்தார். Jesus has overcome. இயேசு ஜெயித்தார். Jesus has overcome. ஜெயம் நமக்கு சொந்தம். This victory belongs to us. அந்த ஜெயம் நமக்கு சொந்தம். This victory belongs to us. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதோ தூதர்கள் உங்க வீடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். Behold, angels are flying to your homes. நீங்கள் இருக்கிற வீடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். They are flying to the homes where you reside. நீ அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது, when you enter into your home, அது ஒரு புதிய வீடாக நீ காண்பாய். it will be a new home. You will see that. இயேசு இருக்கிற வீடாக காண்பாய். You will see that as a home that Jesus abides. ரத்தம், The blood of Jesus, அங்கே தெளிக்கப்படுகிறது. it is sprinkled there. தூதர்கள் இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். Behold, angels are taking the blood of Jesus. உன்னால் தெளிக்கிறார்கள். They are sprinkling it on you. ரத்தம் உன்மேல் தெளிக்கப்படுகிறது. The blood of Jesus is sprinkled upon you. வீடுகளில் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. The blood of Jesus is being sprinkled on your home. பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈனரே. எல்லாரும் பாடுங்க, சத்தமா பாடுங்க. என்னை மாற்ற விலையாக ஈனரே. பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற
விலையாக ஈந்தனே. மனுஷனை நீர் நினைக்கவோ அவனை விசாரிக்கவோ மண்ணிலவர் எம்மாத்திர மன்னவ எல்லா கரங்களை தட்டி முழுங்கலத்தோடு பாடுங்கள். எம்மாத்திர மன்னவாவும் தயவே விலையேறு பெற்ற திருரத்தமே அவர் நின்று பாயுது. விலையேறு பெற்ற திருரத்தமே அவர் நின்று பாயுது. விலையேறு பெற்றோர் பாஷ விலையா